இப்போ அதிமுக இதுவரை செய்தது என்னென்ன, இனி செய்ய வேண்டியது என்னென்ன? நெல் பயிர்களை பாதுகாக்க முடியல, மூட்டை நனைஞ்சு நெல் இதாக நாசமாக போகுது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கணும்னு அங்கே இருக்க டெல்டா விவசாயிகள் அனைவரும் கூடி எடப்பாடியார் நன்றி சொல்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அதே போல் நமக்கு நாம திட்டமாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா இல்லந்தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லந்தேடி கல்வியாக இருக்கட்டும், எல்லா நலத்திட்டங்களும் இவங்களும் பண்ணுறாங்கல்ல. ஆண்களுக்கு இலவச பேருந்துங்கிறது அங்கே உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? எங்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் கேட்குறது என்னென்னா, வேலை கொடுங்க, வேலை சம்மந்தமாக என்ன விதமான திட்டத்தை வச்சுருக்கீங்க. செஞ்ச அரசாங்கம் தான் செய்வன் வாக்குறுதி கொடுக்கல, செஞ்சதை நடைமுறைப்படுத்தியதை நாங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு தாருங்கன்னு தான் கேட்குறோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் ராஜா ஸ்டாலின். நல்லா இருக்கு சார். தேர்தல் நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு கூட்டணிகளும் பார்த்திங்கன்னா வேகம் எடுத்து மக்களை சந்திப்பதற்கான ஆயத்துக்கூறுகள்லாம் அதுவும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழலில் இப்போ அதிமுக இதுவரை செய்தது என்னென்ன, இனி செய்ய வேண்டியது என்னென்ன? அதாவது தேர்தலில் அதிமுக வரலாற்றிலேயே இபிஎஸ் அவர்கள் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் என்பது, அதாவது தேர்தலில் இவங்க பிரசிடென்ட் அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் என்னதுன்னா, தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு நடந்த வேலையே நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், இபிஎஸ் அவர்கள் 1 வருடத்திற்கு முன்பாகவே தேர்தல் வேலையை ஆரம்பித்து சுற்றுப்பயணம் போய் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் கூட்டம் நடத்திட்டார். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் உழைத்தும் இது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு, அதுக்கெல்லாம் அறிகுறி தெரியுதா? பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் இப்படி நிறைய கருத்து கணிப்புகளை பார்க்குறீங்க. நிறையா தொலைக்காட்சிகள் வரக்கூடிய செய்தித்தாளில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் இந்த தேர்தல் அப்படின்னுங்கிற சூழல் இருக்குது. ஆக அந்த யதார்த்தமா இல்லை மிகைப்படுத்தப்பட்ட? இல்லை, மிகைப்படுத்தப்பட்டதெல்லாம் இல்லைங்க. இப்போ அதாவது பத்திரிகைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பில் சொல்லுவாங்க. சி ஓட்டர்ஸ் ஒரு ரிசல்ட்டை சொல்கிறாங்க, திமுக அணி முந்துன்னு. சாணக்கியா தினமலருடைய இது அதிமுக அணி முந்துங்கிறாங்க. இது ஸ்பெக் போன்ற இடத்துல அவங்க சொல்கிறது இது அதிமுக அணி முந்தும் அப்படின்ட்டு இப்படி கருத்து கணிப்பு ஓடிட்டுருக்கு. ஆனால் பரவலாக அதிமுக செய்த அந்த திட்டங்களை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். ஒன்று, நீங்கள் பிஜேபியோட இருக்கான்னு சொன்னால், அந்த பிஜேபியோட இருக்கும்போது 7.5% இடஒதுக்கீடை கொடுக்குறார். என்ன, கவர்னர் அவர்கள் அனுமதி கொடுக்கல. அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு என்கிற திட்டத்தை, மிக அற்புதமான திட்டம் அது. அந்த திட்டத்தை பாஜக அரசு கவர்னர் அவர்கள் அனுமதி தரனாலும் முதலமைச்சருடைய தனிப்பெரும் அதிகாரத்தை கொடுக்குறார். அப்போ அந்த கட்சியோடு கூட்டணி இருப்பதனால் அந்த திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தாமல் இல்லைங்கிறாரு. அது அதே போல் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு விடுமுறை, அதே போல் தைப்பூச விடுமுறை, அத்திக்க திட்டம், டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தது போன்ற பணிகள். அப்புறம் அங்கங்கே புதிய மாவட்டங்கள் உருவாக்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தை உருவாக்குனது, மயிலாடுதுறை உருவாக்குறது, திருப்பத்தூர் உருவாக்குனது. இப்படி அதே மாதிரி இவங்க ஆட்சியிலேயே நிறைய மாவட்டத்தை இவங்களும் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக யார் கொண்டு வந்தாங்கிறது இருக்குது. ஏன்னா அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது தான் அதிமுக என்பது மீண்டும் தேவை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதுபோல் திமுக அரசாங்கம் மக்களுக்கு நேரடியாக பயனடைச்ச திட்டங்களை கை வச்சுருக்காங்க. ஒரு சில திட்டங்கள் என்ன கை வச்சாங்கன்னா தடுத்துருக்காங்க. அப்படின்னா, ஒன்று, இந்த தாலிக்கு தங்கம் திட்டம்னு இருந்துச்சு. அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். ஒரு அரைப்பவுன் நகையும் 25,000 ரொக்கமும், டிகிரி முடித்தவங்களுக்கு 50,000 ரொக்கமும், அதே அரைப்பவுனும் கூட 50,000 ரொக்கமும் கொடுத்தாங்க. இன்றைக்கி நகை என்ன விலை ஏறி இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு பவுனு 1,34,000 அளவுக்கு போச்சு. 1.5 லட்சம் இருங்க போகுது. ஆமாம். இப்போ இந்த திட்டம் நடைமுறையில் இருந்ததா, ஒரு வருடத்துக்கு சாதாரணமாக 5 லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு 25 லட்சம் பேர். ஒரு பவுன் அன்னைக்கு விற்ற விலை ரொம்ப குறைவு. அதனால் ஜெயலலிதா அந்த விஷயத்தை முன்னெடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் இருக்குது. நாளைக்கு எடப்பாடியே வந்தாலே யோசிப்பார்ல. அப்படி இல்லை, ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க, திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவாங்க, அது தடைபடாது. அதுக்கான நிதியை இல்லை ராஜா ஸ்டாலின், அன்னைக்கு பவுன் விற்ற விலை மிக குறைவு. உண்மைதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மடுவுக்கும் மலைக்குமான விலை. இல்லை, அது உண்மைதான். அதையும் பார்ப்பாங்கல்ல, அதை பார்ப்பாங்க. ஆனால் அதை செயல்படுத்துவாங்க. வீட்டுக்கு வீடு நீங்கள் அதாவது ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபா, வீட்டுக்கு 4 பேர் இருந்தால்
4 பவுன் கொடுத்தாலும் அரசாங்கம் வந்து என்ன என்ன ஆவறது? இல்லை அதுக்கு ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி தான் செய்வாங்க. இப்போ லேப்டாப் கொடுக்குற திட்டம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். கடைசியில் 2019க்கு பிறகு தான் கொரோனாவின் வருகைக்கு கொரோனா வந்து போச்சு. உலகம் முழுக்க ஒரு பேண்டமிக் பீரியட் ஆயிடுச்சு. அப்போ தான் அது கொடுக்குறது ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லேப்டாப் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. 25,000 30,000 பொறுமான, ஏன்னா அந்த அளவுக்கு டெண்டர் விட்டு அதை பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போல தான் இதையும் வந்து நடைமுறைப்படுத்துவார்கள். அது நடைமுறைப்படுத்த நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பிரதான திட்டம். ஏன்னா இது வந்து அரசியல் ஓட்டு அப்படிங்கிறத தாண்டி இது மக்களுக்கு பயனடைகிற திட்டமாக அது இருக்குது. அதை கொண்டு வந்தாங்க. இல்லை உங்களுக்கு கட்டுப்பாடு, அதாவது இது நம்ம அரசாங்கத்தால் இது வந்து இந்த விலைக்கு வந்து கொடுக்க முடியுமா? அன்னைக்கு ஜெயலலிதா கொடுத்தாங்க, இன்றைக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பாங்களே. அது வந்து கூட்டி கழித்து பார்த்தா அது வந்து ஒதுக்கப்பட வேண்டிய தொகை வந்து எங்கேயோ போகும். அதை பார்க்குற பொழுது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இது வந்து பெரிய விஷயமா இருக்கு. நான் அன்றைக்கி வந்து அவங்க வந்து மிக மிக குறைவு, இன்றைக்கி வந்து அதை விட வந்து பல மடங்குன்னு அப்படி இருக்குது. இல்லை நம்ம அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. விலை ஏறி இருக்குது, அது ஏற்கனால தான் பெனிஃபிட் இன்றைக்கி ஆயிருப்பாங்கன்னு சொல்ல வரோம். அதே மாதிரி கொடுப்பதில் சிரமம், அரசு கஜானாவுக்கு பணம் தேவை. அப்படிங்கும்போது அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அது நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூறு. ஏன்னா அவர்களுடைய திட்டம் அதை தடைப்படுவது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, மத்திய அரசாங்கத்திட்ட இது வந்து மெட்ரோ ரயில் திட்டம் மிகப்பெரிய வீச்சில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இணைந்ததுக்கு பிறகு அந்த திட்டங்கள்லாம் விறுவிறுப்பாக வேலை நடந்து புதிய புதிய ரயில் நிலையங்களும் வழித்தடங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. ஆக மத்திய அரசுக்கிட்ட இருந்து பெற வேண்டிய திட்டங்களை பெறுவது, மத்திய அரசோ கிட்ட முரண்பட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அமுல்படுத்தியது. காவேரி நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்புலாம் வாங்கி வந்தது அதிமுக அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக மட்டும் இருப்பதில்லை, தேவைப்படுற இடத்துல முரண்பட்டு மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை செய்கிற கட்சியாக அதிமுக கட்சி இருக்குது. அதைத்தான் இந்த திட்டங்கள்லாம் வழி நடத்த தவிர, அதுபோல தான் தாலிக்கு தங்கும் திட்டமும் அவர்கள் அதிமுகவில் நடைமுறைப்படுத்த முடியும். அதை இவர்கள் தடுத்திருந்தார்கள் அதிமுக அரசாங்கம். அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டாக தேர்தலில் இருக்கும். ஏன் இருக்குன்னா, ஒரு 5 லட்சம் பேர் வருஷத்துக்கு பயன்படுத்தினால 25 வருஷத்துக்கு 20 லட்சம் பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த 25 லட்சம் பேர் வந்து மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்களா, வச்சுருக்க மாட்டாங்களா? அது பெண்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலை இருக்குமா இருக்காதா? ஆக திமுக அரசாங்கத்தை விட அதிமுக அரசாங்கம் செய்த திட்டங்களை மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். எண்ணி பார்ப்பதால் மட்டும்தான் உங்களுக்கு கொரோனா பீரியடில் இறப்பு விகிதம் இந்தியா முழுக்க அதிகம், தமிழ்நாட்டில் தான் குறைவு. தமிழ்நாட்டில் பட்டினி சாவு குறைவு. ஏன்னா அன்றைக்கி அம்மா உணவகத்தில் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க உணவுகளை. இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் சிந்திச்சு பார்க்குறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டு கல்வி ஆண்டு வீணாக போகக்கூடாது, நீங்கள் தேர்வு எழுத வேணாம் போ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்று விட்டாங்க. அப்போ இதையெல்லாம் அரசாங்கம் செஞ்சதில்லை, அதிமுக அரசாங்கம் செஞ்சது. ஆக இதையெல்லாம் தேர்தலில் பயன்படும். இதையெல்லாம் தேர்தலை தாண்டி இது தமிழக மக்களுக்கு பயன்படுற திட்டமாக கொண்டு போய் நிறுத்தினாங்க. இப்போ தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய பயணம் இருக்கிற சுற்றுப்பயணம், அதில் திமுக அரசாங்கத்தில் அந்த நெல் பயிர்களை பாதுகாக்க முடியல, மூட்டை நனைஞ்சு நெல் இதாக நாசமாக போகுது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கணுன்னு அங்கே இருக்க டெல்டா விவசாயிகள் அனைவரும் கூடி எடப்பாடியார் நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஏற்கனவே இதை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலம் ஆக்குனீங்க, இதை தாண்டி கடலூர் வரைக்குமே இது விரிஞ்சு வரணும். அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்பது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்துக்கு வரணும்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா கடலூர் மாவட்டத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பலாப்பழம் வியாபாரம் என்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த சந்தையாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு வேர் ஹவுஸ் வேணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோரிக்கை. அந்த கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கை பலாப்பழத்துக்கு மட்டும் இல்லை, அது மாதிரி முந்திரி, ஆமாம், வேர்க்கடலை, அதே போல் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, எல்லாத்துக்கும் வேர் ஹவுஸ் வந்து கடலூரத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் செங்கல்பட்டு தாண்டிட்டிங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வேர் ஹவுஸ் அவசியம் தேவை. சென்னை துறைமுகம், அதே போல் பார்த்திங்கன்னா விமான நிலையம், இங்கே தான் வந்து எல்லா உற்பத்தியாளரும் வந்து இங்கே வந்து இது கிளியரன்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அந்தந்த பகுதி விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி பகுதிகள்லேயே வந்து வேர் ஹவுஸ் போட்டு அங்கேருந்து எளிமையாக சேலத்தில் இருக்கிற விமான நிலையத்துக்கு அதை கனெக்ட் பண்ணலாம். பக்கத்தில் வந்து விழுப்புரத்து பக்கத்தில் விழுப்புரம், அதே போல் வந்து திருவண்ணாமலை ரெண்டுத்துலேயே வச்ச ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வானூர்தி. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி திட்டங்கள்லாம் தேவையான திட்டங்கள். அந்த மாதிரி திட்டங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை அதிமுக அரசாங்கம் செய்யும் என்று நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன.
அதாவது ஒரு ஆட்சின்னா அதுக்கு எதிர்ப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். என்ன அதனால வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து உங்கள முழுமையா வந்து அங்கீகரிக்க போறாங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்க. ஆனா இவங்க ஆட்சியில பார்த்தீங்கன்னா, பல்வேறு திட்டங்கள் இருக்குல்ல. உங்களோட ஸ்டாலினா இருக்கட்டும், அதேபோல நமக்கு நாமே திட்டமா இருக்கட்டும், அதேபோல பார்த்தீங்கன்னா வந்து இல்லந்தேடி மருத்துவமா இருக்கட்டும், இல்லந்தேடி கல்வியா இருக்கட்டும், ஒவ்வொரு விதமான நலத்திட்டங்கள் இருக்குங்க. எல்லா நலத்திட்டங்களும் வந்து இவங்களும் பண்றாங்கல்ல. இப்போ அதுதாங்க. மகளிருக்கு உதவித்தொகை உரிமை தொகை குடுக்குறாங்க. விடியல் பயணம் மூலியமா ஒரு மகளிர் வந்து ஒரு மாசத்துக்கு ரூ. 2000 மிச்சம் பண்றாங்க. இல்லையா? ஒவ்வொரு விதமான வந்து கல்லூரி போற மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவித்தொகை. எண்ணற்ற வகையில வந்து இவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா வந்து எண்ணிலடங்கான வகையில நீங்க அப்படி ஒரு வந்து திட்டங்கள வந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு தானே இருக்கு. அதாவது மகளிர் ம். உரிமை தொகை ம். அந்த திட்டத்தை அதிமுக அரசும் 2021 தேர்தலிலேயே வாக்குறுதியாக வச்சாங்க. என்ன வாக்குறுதியா வச்சாங்க? குடும்ப விளக்கு திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. ரூ. 1500 மாதம் குடுக்கிறதா. அதில என்னன்னா, பெண்கள் இறந்து போன குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் தான் இருக்காங்க. அப்பா உயிரோட இருக்காரு. 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த குடும்பத்திற்கும் ஆண் வாரிசுக்குமே அ அந்த ரூ. 1500 தருகிறோம்னு தேர்தல் அறிக்கையில போட்டிருந்தாங்க. அதான் குடும்ப விளக்கு திட்டம். அந்த திட்டத்தை தான் இப்ப திமுக நடைமுறைப்படுத்தியிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற அடிப்படையில. ஆக இது அதிமுகவும் அந்த திட்டம் வச்சிருந்த திட்டம் தான். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குலவிளக்கு திட்டம். குலவிளக்கு திட்டம். இப்போ வந்து ஒரு 5 வாக்குறுதி குடுத்துருக்கீங்க. தேர்தல் அறிக்கைய இல்ல வந்து இந்த குலவிளக்கு திட்டம்னு பழைய திட்டம் தான். 2021 தேர்தல் அறிக்கையில இருந்த திட்டம் தான். ஆ அததான் மீண்டும் சொல்றாங்க. மீண்டும் அத வந்து புதுசா சொல்ற மாரி சொல்றீங்க. ஏற்கனவே 2021ல இருந்த திட்டம் தான். அதான் மீண்டும் சொல்றாங்க. இலவச பேருந்துங்கிறது தான் புதுசு. ஆண்களுக்கும் சேர்த்து இலவச பேருந்து தருகிறோம் அப்படிங்கிற திட்டம். அதுபோல மின்சாரம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாங்க, போக்குவரத்து துறை வந்து பல்வேறு விதமான நெறைய வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்றாங்க. போதுமென்ற சேவை. அந்த இப்ப நீங்க வேற வந்து ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து பயணம்னா, என்ன அது நீங்க வந்து சொல்றத பார்த்தா, ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு உங்க தமிழ்ல ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு அரசாங்கம் வந்து திருவோடு ஏந்துற மாரி கொண்டு போயிடுவீங்க போட்டுருக்கு. அதாவதுங்க ஆ. நீங்க வெளிநாடுகள்ல ஒரு சிங்கப்பூர், மலேசியா போன இடத்துல இந்த கல்வி இலவசமா இருக்கு, பேருந்து இலவசமா இருக்கு, மருத்துவம் இலவசமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா இதை அவங்க வந்து நடைமுறைப்படுத்த மாற்று வருமானத்த வந்து ரெடி பண்ணிட்டு, இல்ல, இல்ல. இப்ப அப் டென்மார்க்ல குடுக்குறாங்க ராஜா ஸ்டாலின். கல்வி, மருத்துவம் எல்லாம் வந்து உலகத்தரம் வாய்ந்து குடுக்குறாங்க. மாற்று வருமானத்த ரெடி பண்ணிக்கிறான். எங்க ஐரோப்பிய நாடுகள் நீங்க போயிருக்கீங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல எல்லா விதமான மாற்று வருமானத்த ரெடி பண்ணிக்கிட்டு தான் வந்து, அவங்க மக்களுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸாவே மாத்துறாங்க. எஜுகேஷன்லேருந்து, மெடிக்கல்லேருந்து எல்லாத்தையும் மாத்துறாங்க. அந்த மாரி நீங்க வந்து மாற்று வருமானத்த என்ன பண்ண போறோங்கிறத அத சொல்லணும்ல. நீங்க அத சொல்லாம, ஆண்களுக்கு இலவசமா பேருந்துல நான் அனுப்புவோம் அப்டின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து தொல்ல தாங்கல. பஸ்லலாம் எங்க பார்த்தாலும். நீங்க இலவசம் விட்டு வச்சுக்கங்களேன், கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி போவான். புரியுதா உங்களுக்கு? அ மாயாவரத்துலேருந்து காரைக்கால் போவான். பஸ் விட்டு ஃப்ரீயா விட்டீங்கன்னா. ஏற்கனவே வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள். இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி வந்து சொல்லுங்க. அதுங்க ம். அதிமுக சொல்லுகிற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு மாதம் 100 யூனிட் மின்சாரங்கிற திட்டம் எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த திட்டம். அந்த திட்டம் இருந்தனால தான் 500 யூனிட்டுக்கு மேல போனா தான் பில் ஏறும். ஆனா 500 யூனிட்டுக்கு கீழ இருக்கிறதுனால அதெல்லாம் ஓகே பில் ஸ்டாலின். ஏறாது. இப்ப இந்த ஆண்களுக்கு இலவச பேருந்துங்கிறது வந்து உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்களா? எங்களுக்கு வந்து இலவசமா பேருந்து குடுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் கேட்கறது என்னன்னா, வேலை குடுங்க. வேலை சம்மந்தமா என்ன விதமான திட்டத்த வச்சிருக்கீங்க? வேலைக்கு அத தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அத திட்டம் தான் தானே. எல்லாருமே கேட்குறாங்க. இப்ப இந்த திட்டம் என்பது வேலை போவதற்கு, இப்ப எப்படி பெண்கள் வேலைக்கு போவதற்கு, தொழிற்சாலைக்கு போவதற்கு இது ஒரு வாய்ப்பா அமையுதோ, அதுபோல ஆண்களும் வேலைக்கு போவதற்கு, தொழிற்சாலை போவதற்கு வெறும் நீங்க இருசக்கர வாகனமோ, அது பெட்ரோல் விலைவாசி உயர்வு, அதன் அடிப்படையில இப்ப பொது பேருந்து வசதிகளை அதிகப்படுத்துவது. இப்ப சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, கோயமுத்தூர், கரூர் இந்த பகுதிலாம் பார்த்தீங்கன்னா, சிவகாசி இதெல்லாம் வந்து தொழில் சார்ந்த நகரங்கள். என்ன? அதேபோல இந்த பகுதி எங்கேயாவது வந்து ரொம்ப பரபரப்பான தொழிற்சாலை இருக்கா? செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், அ விழுப்புரம், கடலூர் இந்த பக்கம்லாம் வந்து இந்த உளுந்தூர்பேட்டை, ராணிப்பேட்டை இந்த பக்கம்லாம் வந்து இது போன்ற பரபரப்பான தொழிற்சாலை எங்கேயாவது இருக்கா? நீ சொல்லுங்க. அந்த மாரி வந்து உங்க கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு, நீங்க வந்து பஸ்ஸ விடலாம். ஆண்களுக்கு. இல்ல, இல்ல. அ அதுக்கான அதுக்கான வேலையை இந்த அதிமுக ஆட்சி செய்யும். ஏன்னா, ஒரு தொழில் வளர்ச்சியில்
அதாவது எல்லா பகுதியிலும் பரவலாக கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம் தான். ஏன்னா உங்களுக்கு கல்லூரி கொண்டு வந்ததே ஒரு உதாரணம் அது சொல்லலாம். உயர்கல்வியில் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தாருங்க. இல்லை உயர்கல்வி மட்டும் இல்லை, இப்போ எடப்பாடியார் கொண்டு வந்து இந்த மருத்துவக் கல்லூரியே பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு, கடலூரில் வந்திருக்கு. அது 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு. அது யாருமே வந்து மறுப்பதற்கு இல்லை. இது போல அது மட்டும் போதுமானதில்லை. இல்லை இல்லை, இப்படி தான் ஒவ்வொன்றும் படிப்படியாக செய்வாங்க. செஞ்ச அரசாங்கம் தான். நீங்கள் வந்து செய்வன் வாக்குறுதி கொடுக்கல, செஞ்சதை நடைமுறைப்படுத்தியதை நாங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு தாருங்கள் தான் கேட்குறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் கட்டாயம் மீண்டும் அதிமுக அரசாங்கம் என்பது இது போன்ற மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை எப்படி நீங்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, அந்த புறக்கணிக்கப்பட்டவர்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்வோம் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் இருந்த, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச செயல்பாடுகளே சொல்லுவாங்க. ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காங்க. அதில் தான் நான் சொன்னேன், கல்லூரி திறந்ததுலேருந்து, இடஒதுக்கீடு 7 பிள்ளை சேவை கொடுத்ததுலேருந்து, காவிரி டெல்டா விஷயத்துலேருந்து, அத்திக்கடை அவிநாசி திட்டத்திலேருந்து, இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் செய்த இந்த அரசாங்கம் என்பது தொழிற்சாலைகளை எங்கெல்லாம் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறதோ அந்த பின்தங்கிய பகுதியெல்லாம் முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய பார்வை. தேர்தல் பார்வை மட்டும் இல்லை, அது வந்து கொள்கை பார்வை. அது அதனால் அந்த விஷயத்தை அதிமுக செய்து காட்டும். பல்வேறு விதமான தேர்தல் அறிக்கைகளையும் நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறீங்க என்பதை இனிவரும் நாட்களை பொறுத்து இருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கருதி நன்றி. மிக்க நன்றி.